எஸ்.ஜே. சூர்யாவுக்கு எதிரான வருமான வரி வழக்குகளை விரைந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 7 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தவில்லை என்ற எஸ்.ஜே. சூர்யா மீது பதியப்பட்டுள்ள வழக்குகளின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? பிரபல நடிகரும் திரைப்பட இயக்குனருமான எஸ்.ஜே. சூர்யா வருமான வரி பாக்கி செலுத்தவில்லை என கூறி அவர் மீது பாய்ந்த வழக்குகள். வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம். எஸ்.ஜே. சூர்யாவும் வருமான வரி பாக்கியும் முழு பின்னணி என்ன? நடிகர் எஸ்.ஜே. சூர்யா 7 கோடியே 57 லட்சம் ரூபாய் வருமான வரி பாக்கி செலுத்தவில்லை என கூறி அவர் மீது 6 வழக்குகளை வருமான வரித்துறை பதிவு செய்தது. இதனை ரத்து செய்ய கோரி கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்.ஜே. சூர்யா தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திரா அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு 467 நாட்கள் தாமதமாக மேல்முறையீடு செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தனர். வருமான வரி பாக்கி தொடர்பான வழக்கை எஸ்.ஜே. சூர்யா சந்திக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எஸ்.ஜே. சூர்யா விரும்பும் அனைத்து கருத்துக்களையும் விசாரணை நீதிமன்றத்தில் முன்வைக்கலாம் என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மெரிட் அடிப்படையில் நடத்தி விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதனால் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா மீதான வழக்கு விசாரணைக்கு அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என தெரிகிறது. விசாரணையின் முடிவிலேயே அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு விடை தெரியும். பிரபல நடிகர் மீதான வருமான வரித்துறையினரின் வழக்கு தற்போது திரைத்துறையினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.